இந்த நாளிலும் கூட 100 நாட்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நேற்றோடு மே 2ஆம் தேதி 100 நாள் ஜெபம் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் செய்தார். மோசே 40 நாட்கள் உபவாசம் செய்தார்கள். இன்னும் நினைவே பட்டணத்தார் 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள். நாம் நம்முடைய ஸ்தானத்தில் நாம் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாவிட்டால் உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் கிரீடத்தை காத்துக்கொள், உன்னுடையதான உனக்கு கொடுத்த அந்த ராஜ மேன்மையை காத்துக்கொள். அன்றைக்கு எஸ்தருக்கு சொல்லப்பட்ட சவால் என்றால், இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு என்ன மேன்மை கொடுத்தது? ராஜ மேன்மை தந்துக்கிறாரே ஆண்டவர். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றியிருக்கிறாரே. ஒரு ராஜ மேன்மை, ராஜ பதவி, ராஜ சமூகத்தை நிற்கிறதுக்கு கர்த்தர் ரசிக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் தான் ராஜாதி ராஜா, தேவா தேவன், கர்த்தாதி கர்த்தன்னு தெரியாது. ஆனால் அவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். கிருபாசனத்தண்டை வரக்கூடிய பாக்கியம், ரட்சிப்பு எங்கிருந்து வரும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு நாம் உதவியாக இல்லாவிட்டால் நம்முடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் இன்னொரு ஆளை எழுப்புவார். ஆகவே இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு நாம் நம்முடைய காலத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய பிரயாசங்களை நாம் கர்த்தருக்கு என்று செய்வோமேனால் நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்கே வாசித்து பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் எங்கே கொண்டு வரப்பட்டார்? வனாந்திரத்தை கொண்டு போட்டார். ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் 3ஆம் அதிகாரத்தை கடைசியில் 16, 17 வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, யோவான் அதற்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் எடுத்து வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரவித்தனமாகி, இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று என்ன செய்தாராம்? ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் தேவ ஆவி புறாவை போல வந்து இறங்கி வருவதை கண்டார். அப்படி ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றின பொழுது கர்த்தருடைய ஆவியான வந்து இறங்கினார். ஒரு புறாவை போல இறங்கிறதை கண்டார்கள். பின்பு ஒரு சத்தம் வந்தது. கண்டார்கள், கேட்டார்கள், அறிந்தார்கள். என்ன சத்தம் கேட்டது? அன்றியும் வானத்து ஒரு சத்தம் உண்டாகி, யார் என்ன சொல்லப்பட்டது? இவர் என்னுடைய நேசகுமார், இவரை பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு உதவி செய்கிறார். அதாவது சொல்லுவாங்க, ஆண்டவருக்குள்ள மறுபடி பிறக்கிற அனுபவம். சிலர் இதை உலகத்தில் பிறந்த நாளை விட சிறப்பாக கொண்டுவாங்க. ஏன்னா இது மறுபடியும் பிறந்த நாள். பார்ன் அகெயின், வசனத்தினால, வல்லமையினால, பரிசுத்தாவினால. அந்த சாதாரண பிறந்தநாளை விட ஞானஸ்தானத்தில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. ஆகவே ஞானஸ்தானம் பெற்ற பொழுது ஒரு பரலோகத்திலிருந்து ஆவியான வந்து இறங்குறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு சத்தத்தையும் கொடுக்குறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைனா, இவர் என்னுடைய நேசகுமார். இதை யார் கேட்ட தெரியுமா? யார் கேட்டா? யார் கேட்ட தெரியுமா? பிசாசு கேட்டான். இவர் தேவகுமாரன்னு சொல்லி சாட்சி சொன்னதை அவன் கேட்ட உடனே அவன் சோதனைக்கார வர்றான். இவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் உடனே அவன் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, இவனுடைய நேசகுமாரன் சொல்லிட்டாரு. இவனுடைய நேசகுமாரன் சொன்னதை அவன் கேட்டதுனால ஒரு டவுட், ஒரு சந்தேகத்தை கொண்டு வரான். ஆண்டவர் சொன்னார்ல, ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசியாத, புசிக்க நாளில். அப்போ வர்றான். இதையும் கேட்டான். அவன் எல்லாத்தையும் கேட்பான். கவனமாக பேசணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்களுக்கே தெரியாது எப்படி அவனுக்கு காது, அவன் காது வந்து என்ன காதுன்னு சொல்லுவாங்க? பாம்பு காது. பாம்பு காது நல்லா தெரியுது. பாம்பு காது. ஏற்கனவே அவன் பாம்பு தான், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ஆகவே அந்த பாம்புக்கு கேட்டுருச்சு. இதை புசிக்க நாளில் அவன் கேட்டான். உடனே வந்து சொல்கிறான், சொன்னதுண்டோ, ஆண்டவர் சொன்னதுண்டோ? அதில் ஒரு சந்தேகத்தை
ஆகவே சந்தேகத்தை கிரியேட் பண்ணுறான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இது புசிக்க நாளில் சாகவே சாவார். அவன் அதுக்கு ஏற்று பேசுகிறான். அப்படியே சொன்னார் ஆண்டவர், அப்படியே சொன்னார் ஆண்டவர், அப்படியே சொன்ன 10 தடவை கேட்குற சந்தேகம் உண்டு. இவர் நீ தேவனுடைய குமாரன், இவனுடைய நேசகுமாரன், இவ்வளோ பிரியமாக இருக்கிற இவருடைய செவி கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை காட்டுறான். அவன் தான் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி அவர் தேவனுடைய குமாரன் தானே. பட் இதனால ஒரு டவுட். அவர் ஆவியானவரால் கொண்டு போகிறார். 40 நாள் உபவாசம் இருந்த உடனே ஆவியானவரால் எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்திரத்தை கொண்டு போகிறார். 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஏற்கனவே நல்ல ஆவில் நிறைவு இருக்குது. ஆனாலும் ஆவியானவர் அவரை சோதனைக்கு சில சமயங்களில் ஆவியானவரே நமக்கு சோதனைக்கு உட்படுத்துவார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், அதை புடமிடுறார். உண்மையிலே ஒரு நல்ல தங்கமாக இருந்தால் அது புடமிடப்படும். நல்ல தங்கமா அல்லது கலப்படமான தங்கமா, 22 24 18 கேரட்டான்னு சொல்லி பார்க்கணுன்னா அதுக்கு என்ன வச்சுருப்பாங்க? ஒரு சோதனை கல் வச்சு உரைகள்பாங்க. அதை உரைச்சி பார்ப்பாங்க, தேய்ச்சி பார்ப்பாங்க. தேய்ச்சி பார்த்தா இது கேரட்டு 18 22 21 22 25 30 தெரியும். உரைகள் இதை மாதிரி கர்த்தர் சில சமையலில் சோதித்து பார்க்குறாரு. ஆனால் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறாரு யோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரைக்கு உட்படுத்தும்படி போன போது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகபடி செய்யும். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம். ஆகவே இது எந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது 4 அதிகாரம் 2 வசனம், அவ இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, உபவாச ஜெபம் முடிந்த போது, உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன நடக்குன்னா எல்லாம் நடக்கும். கடவுளே நம்ம கூட இருப்பார், தூதன் வருவார் அப்படின்னு. தூதன் வருவார் போனால் என்ன தூதன் வருதான்? சோதனைக்காரன் வரான். ஆனால் சோதனைக்காரன் வந்தாலும் அந்த சோதனைக்காரனை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கத்த கொடுப்பார். ஆமென். 40 நாள் உபவாசம் இருந்த எதுக்கு? சோதனையில் தோற்று போகிறதுக்கு இல்லை, சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பார். ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினால் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போவாதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தில் அவரோடு கூட இருக்கும்போது அந்த பேய் நடுங்கும், அந்த பேய் ஓடும், அந்த பேய் தோற்று போகும், அந்த பேய்க்கு அங்கே வலிமை இழந்து போகும். அதுக்கு என்ன சொன்னான்னா, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை. 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணும்போது எத்தனை வசனத்தை கேட்டிருக்கும். இந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது, அந்த எப்படி ஒரு சரீரத்தில் நம்ம பசியாக இருக்கும்போது ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே நமக்கு பலம் கிடைக்குது, இதே மாதிரி வசனம், இந்த சாப்பாடு மறுபடியும் நமக்கு பசி உண்டாகும். அதான் ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்து போவான். வானாந்திரத்தை உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்த மரித்தார்கள், ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பம் நானே ஜீவ அப்பம் சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்த புறப்படும் ஒரு வார்த்தையாகிய அப்பம், இயேசுவாகிய அப்பம், பரிசுத்த ஆவியாகிய அப்பம். இந்த அப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இரத்தத்தோடு கலக்குமேனால் இது உங்களுக்காக பிற்கப்படும் என் சரீரம், உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை ரத்தம். உன் ஆவியில் நீ பிழைக்கண்ணா, ஆவியில் வாழண்ணா, ஆவியில் வளரண்ணா, ஆண்டவருடைய உறவில் இந்த அப்பத்தை புசிக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? ஆமே. இந்த வசனத்தை புசிக்கணும். எசேக்கியேல் சொல்ல, நான் புசித்தேன்றார். வசனத்தை சாப்பிட்றது, என் ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வசனத்தை நான் அதிகமாக விரும்புகிற யோபு சொல்கிறார். வசனத்தை சாப்பிட்றது, வசனத்தை உட்கொள்வது, வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, வசனமாகிய அப்பம், இயேசுவாகிய அப்பம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது. அந்த யோவான் 6 அதிகாரத்தில் பாருங்கள், 51, 52, 53, 4 வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 6 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாரே, அந்த 40 வரக்கூடிய அந்த பலனை பாருங்கள். 51, நானே வானத்தில் இறங்கி வந்த, ஆமென், என்ன சொல்லுங்க,
இது என்ன அப்பம்? வீட்டில் சுடுற அப்பமெல்லாம், வீட்டில் தோசை சுடுறீங்களே, வீட்டில் ஆப்பம் போடுறீங்களே, பச்சரிசி மாவா, புழுங்கரிசி மாவா, பணியாரமா? பணியாரம். மன்னாவை சாப்பிட்ட பிறகு மரித்தார்கள். நாம் சுடுற அப்பம் இல்லை. ஆண்டவர் சொன்ன இந்த 51 என்ன சொல்கிறாரு பாருங்க, வானத்து இறங்கின, எல்லாம் சொல்லுங்க, வானத்திலிருந்து இறங்கின. ஆமென், அல்லேலூயா சொல்லுமா. நாம் சுடுற அப்பத்தை சாப்பிட்டு சாகிறோம். ஆனால் இந்த அப்பத்தை சாப்பிட்டமே அவன் சாக மாட்டான். நான் வானத்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் என்றென்றைக்கு பிழைப்பான். ஆமென். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசம். இதுதான் அப்பம், என் மாமிசம். இதுதான் யூதர்கள் பிடிக்கல. இவன் தன்னுடைய சரீரத்தை எப்படி நம்ம கொடுக்கலாம், எப்படி அதை புசிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனுடைய மெய்ப்பொருளை சொல்கிறாரு, இந்த நானே ஜீவப்பம். என்னை புசிக்கிறவன், என்னை பானம் பண்ணுறவன், என் ரத்தத்தை, என் அப்பத்தை, என் மாம்சத்தை, என் சரீரத்தை, அதற்கு பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, நீங்கள் மனுஷக்கும்படைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை. அதுதான் கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி. அதை புசிக்கணும். அவருடைய சரீரத்தை நம்ம நேரடியாக புசிக்கலை. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடம்பு ரத்தமாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நம்ம அப்படியே குடிக்கிறது கிடையாது. லேவியராம் புஸ்தகத்தில் ரத்தத்தை குடிக்கக்கூடாது. மாம்சத்தின் உயிர் எல்லாம் இருக்குது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் ரத்தத்தை சாப்பிட சொல்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்படும். ஆகவே இந்த மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவும். ஆகவே 54 சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து, எல்லாம் சொல்லுங்க, என் மாம்சத்தை ரத்தத்தை பானம் பண்ணுங்க. என்ன உண்டு? நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கரங்கள் தாமே. இதை சாப்பிட்றவங்களை என்ன உண்டு? உலக பிரகாரம் நாம் சொல்கிற தோசையோ அப்பமோ அதை சாப்பிட்டா 70 வயசு வரைக்கும், 100 வயசு, அவ்வளோதான். ஆனால் இந்த அப்பத்தை புசித்தா நித்திய ஜீவன் உண்டு. நிலையில்லாத வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நிலையான வாழ்வு. அது மட்டும் இல்லை, இந்த மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டும், நான் அவனை கடைசி நாளில் செத்தாலும் அவனை உயிரோடு இழப்பேன் சொல்லணும். நான் செத்தாலும் மறுபடியும் பிழைப்பேன்னு சொல்லணும். விசுவாசத்தினால் நீதிமான், நல்ல கரங்கத்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு. ஏன்னா என் கனெக்ஷன், என் ரிலேஷன்ஷிப், என்னுடைய உறவு, என்னுடைய இணைப்பு அவரோடு சேர்ந்திருக்கிறேன். எப்படி ஒரு கொடியானது செடியில் இசைஞ்சிருக்கோ, ஒரு கிளைகள் மரத்தில் இசைந்திருக்கோ, என்னுடைய இணைப்பு அவரோடு இருக்குது. அதான் என் உயிரான இயேசு, என் உயிரோடு, என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு, அவர் உயிரை நமக்கு தந்துக்கிறார். இந்த அப்பம் ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அவனை கடைசி நாட்களில் அவனை எழுப்புவேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கு, வார்த்தையில் வல்லமை இருக்கு. அவர் கிருபை பொருந்த வசனத்தை அனுப்பி சௌக்கியமாக்கினார். இந்த வார்த்தையில் உருவாக்கும் வல்லமை, ஒரு வேறுபடுத்துகிற வல்லமை இந்த வார்த்தையை நம்ம கையில் இருக்கு. லோகோஸ், இது எழுதப்பட்ட வார்த்தை. வாசிக்கும் போது ரேமா வேர்ட் வாசிக்கும் போது இந்த வசனம் நம்ம கூட பேசினார்ல, ஏசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவம் நீக்கி. பால் யாங்கிச்சவுக்கு ஏசு சொன்னப்போ காரி துப்புனாராம். அவர் டிபி பேஷண்ட், சைரோகம், ஆஸ்பத்திரியில் சோமலமாக செத்துட்டு இருக்கவருக்கு சுவிஸ் சொல்கிறான். சாதாரண வியாதினால பரவாயில்ல, சைரோகம்னா அந்த எச்சில் வந்து வெளி வரும்போது வியாதி, சைரோகம்னாலே பரவும். நான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் டிபியில் கஷ்டப்பட்டார். அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு என் பாஸ்டர் எப்போ அவரை கொண்டு போய் அந்த ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் இருக்குது, அது என்ன இடம் வந்து பேர் ஆசாரிப்பள்ளத்து இருக்குது, அது டிபி ஹாஸ்பிட்டல். கொண்டு போய் சேர்த்துட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் தான் புதுசாக முதல்ல அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே பார்த்தா எல்லாம் துப்பிக்கிட்டே இருக்கான். ஐயோ ஆண்டவரே, ஏன் தான் என்னை இங்கே வந்தோன்னு ஆகிப்போச்சு. நல்ல வேளை தெரிஞ்ச நர்ஸ் இருந்தனால எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் 6 மாதத்துக்கு ஒருக்க செக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்துடுதான்னு சொல்லிட்டு. எல்லாம் துப்பிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் நான் அந்த பாஸ்டரை கொண்டு போய் சேர்த்து அவர் நம்ம சொல்லி பார்த்து பிறகு சோமாயிட்டு வந்தார். அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இன்றைக்கி விரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கா, துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது கீழே துப்புறா கூட பரவாயில்ல. இந்த அம்மா இயேசுவை பற்றி சொன்னவொடனே அந்த அம்மா முகத்திலே துப்பிட்டார். எப்படி இருக்கும்? நான் முகத்தில் துப்புனேன். பால் யாங்கிச்சோ முகத்தில் துப்பிட்டாங்க. துப்பினோடனே பால் யாங்கிச்சோ அந்த அம்மா சுவிசேஷம் அந்த அம்மா முகத்தில் துப்பிட்டாங்க. உடனே அந்த அம்மா அதை தொடச்சிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போய் நான் பார்த்தாரு. நேத்தான் உன்னை துப்புன இல்லை, எதுக்கு மறுபடியும் நிற்க, எப்படி வந்து நிற்க? ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன் மேலே அன்பாக இருக்கார், ஆமேன்னு சொல்லுமா. இன்னொன்று நேசிக்கிறார். அண்ணே அப்போ அங்கே போய் கிரியை நடக்கு, அற்புதம் நடக்கு. நேற்று இவ்வளோ திட்டினேன், அவமானப்படுத்தினேன், காரியத்தை இதை விட இவ்வளோ அவமானப்படுத்த வேறு என்ன வழி இருக்குது? ஆனால் அந்த அவமானத்தையும் தாங்கி இயேசு தாங்கின மாதிரி தாங்கிட்டு போய் சொன்னோடனே உள்ளத்தில் கத்தை செஞ்சார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் தான் பெரிய சபையின் பாஸ்டராக வந்தார், ஆமேன்னு சொல்லுமா. அன்னை திரேசா, மதர் திரேசா, அவங்க நடத்துகிற அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு போய் டொனேஷன் கேட்க போயிருக்காங்க. இன்னைக்கு டொனேஷன் கேட்ட பண்ண ஒருத்தன் காரி துப்பிட்டான். வெளிநாட்டு நாய்கள் இந்தியாவில் வந்து மதம் மாற்றம் பண்ணுறீங்க, காணதுக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கேன், இன்னைக்கு காரி துப்பிட்டாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்க வரல படிச்சிங்களா? பரவாயில்ல, எனக்கு காணிக்க தந்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க. என்ன சூப்பர், இதுதான் கிறிஸ்டியானிட்டி, ஆமேன்னு சொல்லுமா. ஒரு ஆள் பேசிட்டா வச்சுட்டா திட்டா நமக்கு எப்படி ஆத்திரம் வருது? நம்ம எங்கேயோ போயிட்டோம், வர வேண்டிய கீழே இறங்க வேண்டியிருக்கு. சோதனைக்காரன் வருவான், பழைய பாம்பைக்கு வலு சர்ப்பம் வரும். இவைகளெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெயிச்சதுனால மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு பெரிய எழுப்புதல் நோக்கி போக்குறோம். அந்த எழுப்புதலுக்கு போகிறதுக்கு முன்னால் கர்த்தர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவார், நம்ம சுத்திகரிப்பார், நம்ம சுயத்தை உடைப்பார், ஆமேன்னு சொல்லுமா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? உடைச்சு உருவாக்குவார், ஆமேன். ஒரு சுத்திகரிப்பை தருவார். உன் வீட்டில் உன் புருஷன், உன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் சந்திக்கப்படலன்னு நம்ம ஆண்டோட உருதயத்தை உடைக்கணும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஒருங்குண்டு ஆவிதான், தேவனே ஒருங்குண்டு நறுங்குண்டு இதயத்தை கண்ணீரோட காதறி அழுது செபிக்கும் போது நமக்குள்ளே வந்து இயேசு அவங்களுக்குள்ள கத்த வருவார், அவங்க வாழ்க்கையை மாற்றுவார். நான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவ்வளோ என்ன திட்டினாலும் அவள் இன்னும் உண்மையாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு வரும்போது தான் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியும். மாபெரும் எழுப்புதல் நமக்குள்ள, அந்த எழுப்புதல் நெருப்பை கொண்டு வர முடியும். அந்த எழுப்புதல் மூலம் நம்ம மூலமாக பற்றி பிடிக்கிற தீ குடும்பத்தை, சமுதாயத்தை, தேசத்தை, இந்தியாவை பிடிக்கும். வேறு எந்த மந்திர சந்திர சக்தி அல்ல, கர்த்தர் தம்முடைய வல்லமை நமக்கு தருவார், ஆமேன். அந்த எழுப்புதல் வசனத்தின் அடிப்படையில் தான் வரும். வசனம் பேசும்போது, அந்த வசனம் வரும்போது அது உணர்வை கொண்டு வரும். வசனம் வரும்போது இதயத்தில் குத்தப்பட்டார்கள் பார்க்குறோம், உடைக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற வசனம், நான் ஆண்டவருக்கு அடிமை. எசாயா அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டபோது ஐயோ நான் அசுத்தனை கதறி அழுது புலம்புனான்.
அக்கினி இறங்கியது, நாப தொட்டது, சுத்திகரிக்கப்பட்டான். நான் அசுத்தமுள்ள சமுதாயத்தில் வாழ்கிறேன், என்னை அனுப்புங்க, யாரை நான் அனுப்பி என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்து, அக்னியை கொடுத்து, அந்த வல்லமையை கொடுத்து நம்ம அனுப்பும்போது நம் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் சந்திப்பார். அதற்கு நம்ம தகுதிப்படுத்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த 100 நாள் உபவாசத்துக்கு அப்புறமாக சோதனைக்காரன் வந்து சோதித்தாலும் நாங்கள் சோதனையை மேற்கொள்ள பலன் தாரும். சோதனைக்கு அப்புறமாக பிரசங்கித்த போது அநேகர் சௌக்கியமாக்கப்பட்டார்கள். உங்கள் வசனம் எங்கள் மத்தியில் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். VBS எல்லாம் ஆசீர்வதிங்க. நாளை நடக்கிற ஆராதனையை பொறுப்பை நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உள்ளுளமே பரிசுத்தம் ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் சேசம் வருவாதே. ஆமென். God bless you all. Thank you so much.